வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உறவுகளும் சார்புகளில் பயிற்சி 1.4ல் 6வது கணக்கு பார்க்குறோம். A = 1 2 3 4 மற்றும் B = n என்க. மேலும் f such that a to b ஆனது f of x = x³ என வரையறுக்கப்படுகிறது எனில் f இன் வீச்சகத்தை காண்க. f எவ்வகை சார்பு என காண்க. இந்த கணக்கையும் இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஏ மதிப்பகம் கொடுத்துட்டாங்க. துணை மதிப்பகம் என்ன கொடுத்துட்டாங்க? என்னன்னா என்னது? ஏழு எண்கள்னு கொடுத்துருக்காங்க. இவங்க ஏற்கனவே எஃப் சச் தட் ஏ டு பின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம எப்பயும் போல் செய்கிறது மாதிரி விதிகள் கொடுத்துருக்க விதிகளை வச்சு நம்ம வரையறுக்கிறோம். வரையறுத்துட்டு ஈஸியாக எழுதிடலாம். சரி, வாங்க கணக்குக்குள்ளே போயிடலாம். இப்போ ஏ என்ன கொடுத்துட்டாங்க? 1 2 3 4. ஏ என்ன கொடுத்துட்டாங்க? 1 2 3 4. பி என்ன கொடுத்துட்டாங்க? என்னன்னா என்னது? ஏழு எண்கள். என்னென்னா என்னது? 1 2 3 எக்ஸட்ரா. ஓகேவா? சரி, விதி என்ன கொடுத்துட்டாங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் = x³ கொடுத்துட்டாங்க. இப்போ மதிப்பகத்தை மட்டும் பிரதிகிறோம். அப்போனா 1³ 1 × 1 × 1 அப்படின்னு அர்த்தம். 1³ என்ன அர்த்தம்? 1 3 தடவை எழுதணும்னு அர்த்தம் அடுக்கில் போட்டால். இது 2 × 2 × 2னா என்னது? 8. அடுத்து எஃப் ஆஃப் 3ன்னு போடும்போது என்ன வரும் உங்களுக்கு? 3 × 3 × 3 27. அடுத்து எஃப் ஆஃப் 4 4 × 4 × 4 எழுதும்போது என்னது? 64. போதும், இதோட நிப்பாட்டிக்குவோம். சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? எஃப்பின் வீச்சகம் காண்க. வீச்சகம் நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக தெரிஞ்சிடும். என்னது? பார்த்தாலே தெரியுது. ஃபஸ்ட்டு இது செகண்டு தானே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டா? சரி, ஓகே. ஆக்சுவலாக இது செகண்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வீச்சகம், எஃப்பின் வீச்சகம். 1 8 27 64 போட்டு புள்ளி வச்சிரு. ஓகே, வேணாம், நம்ம இந்த கணக்கில் தானே செஞ்சுருக்கோம், அவ்வளோதான். இது புள்ளி வைக்க தேவையில்லை. 64 முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? இது எவ்வகை சார்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் பியோடு தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இங்கே என்ன இருக்குது? வீச்சகம் துணை மதிப்பகத்துக்கு சமம் கிடையாது. அதனால இது என்னது? உட்சார்பு. அதுவும் உண்டு. எவ்வகை சார்புன்னு கேட்டுக்கிறதுனால நீ ரெண்டுமே எழுதணும். இப்போ துணை மதிப்பகம்னா என்னது? ஏழு எண்கள். வீச்சகமும் துணை மதிப்பகமும் சமமாக இருக்கா? சமமாக இல்லை. சமமாக இல்லைன்னா என்ன அர்த்தம்? மேல் சார்பு இல்லைன்னு அர்த்தம். மேல் சார்பு இல்லைன்னா என்ன அர்த்தம்? உட்சார்பு. புரியுதாம்மா? சரி, எழுதிக்கோங்க. எஃப்பின் வீச்சகம் ≠ எஃப்பின் துணை மதிப்பகம். அப்புறம் இது என்னது? ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் பியோட தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இது என்னது? இது என்னது? மேல் சார்பு கிடையாது. மேல் சார்பு இல்லைன்னா உட்சார்பு. நம்ம அம்புக்குறி படத்தை போட்டு கூட நம்ம சொல்லலாம். அம்புக்குறி படம் போட்டுக்குவோம். இது ஏன்னு எடுத்துக்கோங்க. இது பின்னு எடுத்துக்கணும். சார்பு எஃப் 1 2 3 4 மதிப்பகத்தில். இங்கே என்ன இருக்குது? 1 2 3 அப்படி போட்டுக்கோங்க. 8 அப்படி போட்டுக்கோ. 27 அப்படி போட்டுக்கோ. 64 இன்னும் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1 to 1 2 to 8 3 to 27 4 to 64. ஓகேவா? சரி, அதான் எஃப்பின் வீச்சகம். எஃப்பின் ≠ வந்துடுது. ஆனால் ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் பியுடன் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. எனவே இது 1 to 1 மற்றும் உட்சார்பு ஆகும்.